இந்த கொஸ்டின் உங்களுக்கு நான் வந்து சொன்னேன். இப்போ இதுலேயே நான் வந்து 3 பேர் கொடுத்துருக்கிறேன். இப்போ ராஜா ராம்மோகன் ராய் பார்த்தீங்கன்னா சதி, அது மாதிரி கேசப் சந்திரசன் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் கன்சென்ட், இவர் வந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட். விவேகானந்தர் அந்த மாதிரி எதுலேயும் கான்ட்ரிபியூட் பண்ணலை. எஸ்டாப்ளிஷ்டு எ மாத். இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு பேலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷனை வந்து உருவாக்கினார். இந்தியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமகிருஷ்ணா மிஷனை ஏற்படுத்துகிறார். அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கல்வி நிறுவனம் வந்து இந்தியாவின் பல பகுதிக்கும் பரவு. அவர் வந்து ஒரு துறவியாக, தன்னுடைய இந்து சமய துறவியாக, இந்து சமயத்தினுடைய பெருமைகளை பறைசாற்றுவராக, பரப்புவராக தன்னை எடுத்துக்கிட்டார். அதே நேரத்தில் கல்வி எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுல அவருடைய சீர்திருத்தம் வந்து மிகவும் முக்கியமானது. அதை விட சுவாமி விவேகானந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அன்று இருந்த சமூக சமய சீர்திருத்தவாதிகளில் இளைஞர்கள் மீதும் மாணவர்கள் மீதும் அதிகம் நம்பிக்கை வைத்து அவர்களுடைய எழுச்சிக்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர் சுவாமி விவேகானந்தர்.